ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பேன் கேக் பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவுலேயும் பண்ணலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவில் தான் பண்ணுறேன். 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம். கொஞ்சமாக மெல்ட் பண்ணி வச்ச பட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க. இதை நல்லா அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், தோசை மாவு பதத்துக்கு இருக்குது. இப்போ அவ்வளோதாங்க, நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கல் வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக எடுத்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக பபிள் வர ஆரம்பிக்குங்க. அப்போ நம்ம எல்லாம் திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதாங்க, ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தியான பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும். இதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஆப்ஷனல் தாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.